ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து டே 14ஓட வெயிட் லாஸ் டயட் பார்க்கலாம். இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா, கிரீன் ஸ்மூத்தி கூட வந்து பச்சை பயிறு. 2 வீக்ஸ் டயட் முடிஞ்ச உடனே நியூட்ரிஷன் வந்து என்னோட டயட்ட கொஞ்சம் ஸ்லைட்டா மாத்திட்டாங்க. இப்போ வந்து எவ்ரி ஆல்டர்னேட் டேஸ் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து கிரீன் ஸ்மூத்தி இருக்கும். கொஞ்சமா புரோட்டீன் இருக்கும். ஸோ இது வந்து அவங்க குடுத்துருக்காங்க லிஸ்ட் வந்து எப்படி பண்ணணும், என்னென்ன போடணுன்ட்டு. இது இல்லைன்னா எது அப்படின்னு சொல்லிட்டு இன்கிரீடியன்ட்ஸ் வந்து ஒரு லிஸ்ட்டு குடுத்துருக்காங்க. அதை போட்டு தான் பண்ணணும். ஸோ உங்களுக்கு யாருக்காவது இந்த க்ரீன் ஸ்மூத்தி ரெசிபி வேணும்னா கமெண்ட்டில் க்ரீன் ஸ்மூத்தின்னு போடுங்க. இது வந்து நான் உங்களுக்கு டிஎம் பண்ணி விட்றேன். இது வந்து டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு, வெயிட் லாஸுக்கு இது சூப்பராக ஹெல்ப் பண்ணும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக வெயிட் லாஸ் ஆகும். லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அந்த கேரளா ரைஸ் வருது இல்லைங்களா, அதில் உடச்ச அரிசி இருக்கும். அதில் வந்து ரைஸு கூட வந்து சொரக்காய் கூட்டு, பன்னீர் வந்து 100 கிராம் பன்னீர் வந்து ஜஸ்ட்டு தவா ஃப்ரை பண்ணது, ஆயில் கொஞ்சமாக யூஸ் பண்ணிவிட்டு, கூட வந்து தயிர், அப்புறம் வந்து வெள்ளரிக்காய். ஸோ எப்போ டயட்டு ஸ்டார்ட் பண்ணுறோமோ அப்போ வந்து நம்ம சொரக்காய், சோச்சோ இதெல்லாம் வந்து நிறைய வாங்கி வைக்கணும். தண்ணி காய்ங்க. நான் முன்னாடியெல்லாம் வந்து சொரக்காய் அதிகமாகவே யூஸ் பண்ண மாட்டேன். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சொரக்காய் தான் நிறையா இருக்கும். சொரக்காய், சோச்சோ, கோவக்காய் இந்த மாதிரி. இதெல்லாம் வந்து வெயிட் லாஸுக்கு நல்லா யூஸ் ஆகும். அப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டு டின்னருக்கு வந்து இன்றைக்கி கொஞ்சம் சிம்பிளாக தான் பண்ணிக்கிட்டேன். சலாடு, வெஜ்ஜு சலாடு. இந்த சர்க்கரைவள்ளி கிழங்கு இருந்தது, அப்புறம் வந்து கொஞ்சமாக அவக்காடோ, கொஞ்சம் ஒரு பீஸ் பன்னீர் இருந்தது. எல்லாம் போட்டுட்டு வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை சும்மா உடைச்சிட்டு போட்டுட்டு கார்னில் போட்டு ஒரு சலாடு நல்லா இருந்தது. ட்ரை பண்ணேன்.